நல்லவங்க அன்பை மட்டும்தான் கொடுப்பாங்க, இல்லை வெறுப்பை மட்டும்தான் கொடுப்பாங்க. பிடிச்சா அன்பு, பிடிக்காட்டி வெறுப்புன்னா நல்லவங்க. ரெண்டையும் மாற்றி மாற்றி கொடுத்தா நார்சிஸ். நைட்டு 9 மணிக்கு கெட்ட கெட்ட வார்த்தையில் அசிங்க அசிங்கமா வீடு குடும்பம் எல்லாத்தையும் நாசம் பண்ணி திட்டி போய் படுத்துருவாங்க. காலைல அவங்களே காஃபி போட்டு வந்து, தங்கம் நமக்கு செம்ம கடுப்பு, நைட்டு ஃபுல்லாக தூங்கியிருக்க மாட்டோம். நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிருங்க. ஓ பாயா அப்படி சொல்ல மாட்டோம். வாங்கி குடிச்சிட்டு அன்பாக தான் இருக்கிறாரு, நேற்று திட்டுறாரு. அவருக்கு தெளிவாக தெரியும், நேற்று திட்டுக்கு செம்ம கடுப்பில் இருப்பா. போய் காஃபி குடிச்சு அடக்கி மறுபடியும் அடிக்கிற மாதிரி அவங்க கொள்கைங்க. இதெல்லாம் சைக்காலஜி. மறுபடியும் சொல்லுங்க, ஏற்றி இறக்குவாங்க. எங்கே அப்பில் போகிறீங்களா இறக்கி விடுவாங்க. அவங்க நீங்கள் ஒவ்வொரு அணுவா அவங்க நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. ரொம்ப நேரம் உங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் சின்ன வயசில் என்ன பண்ண, காலேஜில் எப்படி படித்த, உங்கள் அம்மா யார் அப்பா, இதெல்லாம் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறக்கெல்லாம் இல்லை, உங்கள் வீக்னஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏதாவது ஒன்று சொல்லுவீங்கள்ல, நோட் பண்ணி வச்சுக்குவாங்க. பாயிண்ட் கரெக்டாக பார்த்து அடிப்பாங்க. உங்களை பற்றி இன்ஃபர்மேஷன் அதிகமாக கொடுக்க அவங்களுக்கு ஜாலி. மீண்டும் சொல்கிறேன், இனிமேல் அவங்ககிட்ட தப்பிக்கணும்னா இன்ஃபர்மேஷனே கொடுக்கக்கூடாது. இன்ஃபர்மேஷனே கொடுக்கக்கூடாதுன்னா கொடுக்காமல் இருக்க முடியாது. இப்போ ஆஃபீஸ் டூர் போயிட்டு வரீங்க, ஏங்க டூர் போனது சொல்லுங்கன்னா முதல்ல யோசிச்சுக்கணும். டூர் போயிட்டு வந்தோம், ஒரு 5 பேர் போனோம், அவ்வளோதான். அவங்களா கேள்வி கேட்டால் சொல்லுங்கள். நீங்கள் உடனே ஆமாம் டூர் போயிட்டு வந்தோம், குமார் நானும் ராஜேஷ் எக்ஸ்ட்ரா நிறையா கொடுத்தீங்கன்னு வச்சுக்கல, அதுலேருந்து எடுத்து சண்டை பிடிப்பாங்க.